டாப் காலேஜ் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்க தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 காலேஜ் தான் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். அதாவது பார்த்திங்கன்னா மதுரை தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பிஎஸ்டி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த 3 காலேஜ் தான் கவர்மெண்ட் எய்டடில் வருது. கவர்மெண்ட் எய்டட்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஃபீஸ் தான் வரும். அதாவது இயர்லி உங்களுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் செலெக்ஷன் ஆகிருந்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து டோட்டலாக ஒரு 60,000 to 80,000 தான் வரும் உங்களுக்கு. அதே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்தீங்கன்னா இதே தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் டோட்டலாக வருஷத்துக்கு 1.5 to 2 lakhs வரும். இந்த காலேஜில் வந்து கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா 190க்கு மேலே இருந்தால் நீங்கள் விரும்புகிற கோர்ஸ் கிடைக்கும். 180க்கு மேலே இருந்தால் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் கிடைக்கும். மெக்கட்ரானிக் இந்த மாதிரி கோர்ஸ்லாம் 180க்கு மேலே இருந்தால் கிடைக்கும். அதாவது நான் சொல்கிறது ஓசிபிசிக்கு. நம்ம ஃபுல் டீட்டெயில் இந்த காலேஜில் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம். அதில் வந்து ஒரு 1 or 2 marks தான் வித்தியாசம் வரும். ப்ளேஸ்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் ஓரியன்டல் கோர்ஸுக்கெலாம் வந்து 90% மேலே ப்ளேஸ்மெண்ட் ஆகிறாங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் 20 lakhs மேலே ப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 6.5 lakhs, லோயஸ்ட் பேக்கேஜ்னால் 4.5 lakhs. நம்ம இந்த காலேஜோட டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு லைக் கொடுத்து இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போ நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் கட் ஆஃப் பார்க்கலாம். டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் உங்களுக்கு இந்த காலேஜ் கிடச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த காலேஜை ஜாயின் பண்ணுங்கள். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோடு வந்து 5008. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங். இதோட கவுன்சிலிங் கோடு சிஇன்பாங்க. ஓசிக்கு வந்து 187, பிசிக்கு வந்து 183, பிசிஎம்க்கு வந்து 184, எம்பிசிக்கு வந்து 184, எஸ்சிக்கு வந்து 173, எஸ்சிஏக்கு வந்து 181, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 151. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா சிஜின்பாங்க. ஓசிக்கு வந்து 193, பிசிக்கு வந்து 191, பிசிஎம்க்கு 191, எம்பிசிக்கு வந்து 190, எஸ்சிக்கு வந்து 179, எஸ்சிஏக்கு வந்து 163, எஸ்டிக்கு வந்து 161. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இது வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் வந்து நான் சொல்கிறது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தி தான் இருக்கும். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து சிஎம்பாங்க. ஓசிக்கு வந்து 194, பிசிக்கு வந்து 193, பிசிஎம்க்கு 192, எம்பிசிக்கு 192, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 182, எஸ்சிஏக்கு வந்து 179, எஸ்டிக்கு வந்து 166. அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியரிங்கில் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து சிஎன்பாங்க. ஓசிக்கு வந்து 181, பிசிக்கு வந்து 177, பிசிஎம்க்கு 172, எஸ்சிக்கு வந்து 152, எஸ்சிஏக்கு வந்து 120, எஸ்டிக்கு வந்து 120. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இது வந்து உங்களுக்கு எய்டட் கோர்ஸ் சிஎஸ்ன்பாங்க. இதோட கவுன்சிலிங் கோட். ஓசிக்கு வந்து 196, பிசிக்கு வந்து 195, பிசிஎம்க்கு 193, எம்பிசிக்கு 195, எஸ்சிக்கு வந்து 188, எஸ்சிஏக்கு வந்து 182, எஸ்டி போன வருஷம் எதுவும் கட் ஆஃப் இல்லை உங்களுக்கு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா சிடபிள்யூன்பாங்க. ஓசிக்கு 191, பிசிக்கு 190, பிசிஎம்க்கு 190, எம்பிசிக்கு வந்து 187, எஸ்சிக்கு 175, எஸ்சிஏக்கு வந்து 173. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இதோட ஓசி கட் ஆஃப் வந்து இதுக்கு வந்து கவுன்சிலிங் கோடு இசி. ஓசி கட் ஆஃப் வந்து 195, பிசி கட் ஆஃப் வந்து 195, பிசிஎம் 194, எம்பிசி 193, எஸ்சி 187, எஸ்சிஏ 184, எஸ்டிக்கு வந்து 175. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து இஇன்பாங்க. ஓசிக்கு வந்து 192, பிசிக்கு வந்து 192, பிசிஎம் வந்து 189, எம்பிசிக்கு வந்து 190, எஸ்சிக்கு வந்து 179, எஸ்சிஏக்கு வந்து 154. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். இது வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸு இஎம்பாங்க. இதோட கவுன்சிலிங் கோட். ஓசிக்கு வந்து 193, பிசிக்கு வந்து 192, பிசிஎம்க்கு 191, எம்பிசிக்கு 191, எஸ்சிக்கு 180, எஸ்சிஏக்கு வந்து 170, எஸ்டிக்கு வந்து 155. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ். இதோட கவுன்சிலிங் கோட் இஒய்ன்பாங்க. ஓசிக்கு வந்து 190, பிசிக்கு வந்து 190, பிசிஎம்க்கு வந்து 186, எம்பிசிக்கு வந்து 187, எஸ்சிக்கு வந்து 174, எஸ்சிஏக்கு வந்து 148. அதுக்கப்புறம் இன்டீரியர் டிசைனிங். இதோட கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா இது செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் தான், ஐடின்பாங்க.
ஓசி 176, பிசிக்கு வந்து 170, பிசிஎம் போனஸும் யாரும் சாய்ஸ். எம்பிசி 167, எஸ்சி வந்து 144, எஸ்சிஏ 107. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதோட கவுன்சிலிங் கூட ஐஎம்வாங்க. இது செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் தான். ஓசி வந்து 193, பிசிக்கு வந்து 191, பிசிஎம்க்கு 191, எம்பிசிக்கு 189, எஸ்சிக்கு வந்து 179, எஸ்சிஏக்கு வந்து 163, எஸ்டிக்கு வந்து 159. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதோட கவுன்சிலிங் கோடு வந்து எம்இ. ஓசிக்கு வந்து 188, பிசிக்கு வந்து 186, பிசிஎம்க்கு வந்து 182, எம்பிசிக்கு வந்து 184, எஸ்சிக்கு வந்து 169, எஸ்சிஏக்கு வந்து 163. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ், இதோட கவுன்சிலிங் கோடு வந்து எம்எஃப்ன்பாங்க. ஓசிக்கு வந்து 184, பிசிக்கு வந்து 182, பிசிஎம்க்கு 179, எம்பிசிக்கு 178, எஸ்சிக்கு வந்து 159, எஸ்சிஏக்கு வந்து 132. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங், இதோட கவுன்சிலிங் கோடு வந்து எம்ஜி. ஓசிக்கு வந்து 188, பிசிக்கு வந்து 186, பிசிஎம்க்கு வந்து 181, எம்பிசிக்கு 181, எஸ்சிக்கு வந்து 156, எஸ்டிஏக்கு வந்து 125. இப்போ நீங்கள் பார்த்த கட் ஆஃப் வந்து ஒரு 1-2 மார்க் கட் ஆஃப் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலேஜை மிஸ் பண்ணாமல் நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் வைங்க. இது ஒரு பெஸ்ட் காலேஜ். நன்றி. நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.